தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல கூடியிருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த கிராமத்தின் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துதலை நாங்கள் அன்போடும் கனிவோடும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக ஆரம்ப ஜெபமாக நாம் கண்களை மூடி இந்த இடத்தில் நடக்கிற சில நிமிடங்கள் ஜெபத்தை பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, உங்கள் நல்ல நாமம் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களை உளவாய் நேசித்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு தந்தருளினீர். அவர் வந்த நோக்கத்தை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஜனங்களுக்கு சொல்ல ஆண்டவர் நீர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறீர். அப்படியே கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்தும் அவருடைய வாழ்க்கையை குறித்தும் அவருடைய வார்த்தைகளை குறித்தும் வசனங்களை ஒவ்வொன்றையும் எடுத்துரைக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த இடத்துல வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். வீடுகளில் இருந்து இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாருக்கும் தேவனுடைய சமாதானமும் ஆசீர்வாதங்களும் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. உங்கள் நல்ல நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு பாடலை இந்த இடத்துல வந்திருக்கிற வாலிப பிள்ளைகள் பாடுவார்கள். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தளித்தார் மாதியாகியாய் வளர்த்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை தளித்தார் மாதியாகியாய் வளர்ந்தார். மாதியாகியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் என் பாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடர் மேல் என் பாசம் அடைந்தவரே. பணக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். பணக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இது எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜமல்ல பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியிலே மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அருமையான இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்தார். அவருடைய பிறப்பை குறித்து தான் நாம் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சொல்ல நாம் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை வேத வசனம் சொல்லுகிறது இரட்சகர் என்று. இரட்சகர் என்றால் காப்பாற்றுகிறவர். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த மனு உலகத்துக்கு தந்தது, மனு உலகத்தை, ஒவ்வொரு மனுஷனை, ஒவ்வொரு குடும்பத்தையும் காப்பாற்றும்படி ஆண்டவர் இந்த பூமியில் இயேசுவை இரட்சகராக இந்த பூமியில் அனுப்பினார். அதை தான் இந்த பூமியில் நாம் அவருடைய பிறப்பை குறித்து ஒவ்வொரு வருஷமும் நாம் பெரிய பண்டிகையாய் கொண்டாடுகிறோம். இந்த பூமியில் அதிக நாட்களாக கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை உண்டானால் அது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. பல தேசங்களில் 2 மாதங்கள் கொண்டாடப்படுகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்திற்கான தேவன் அல்ல, ஒரு மாவட்டத்திற்கான, ஒரு மாநிலத்திற்கான தேவன் அல்ல. அவர் அண்ட சராசரங்களுக்கும் தேவனாகிய கர்த்தர், இரட்சகராயிருக்கிறார். அப்படியே இன்றைக்கும் நாம் அவருடைய பிறப்பை நினைவு கூறும்படி இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிதாவாகிய தேவனால இந்த பூமியில் அவர் பிறந்தார். அவருடைய பிறப்பை குறித்தும் அவர் இந்த பூமியில் ஊழியம் செய்த ஊழியத்தை குறித்தும் நிறைய வேதத்திலிருந்து எடுத்து சொல்ல முடியும். ஆனால் இன்றைக்கும் நேரம் போதாதபடியினால் சில முக்கியமான ஒரு சில விஷயங்களை நாம் இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை மத்தியுள்ள சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 15, இருளிலே இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்க முன்பதாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தது இரட்சகராக வந்திருக்கிறார். இரட்சகர் என்றால் காப்பாற்றுகிறவராக பிதாவாகிய தேவன் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார். அவர் யாரை காப்பாற்ற போகிறார்? அவர் எந்த மாதிரியான ஜனங்களை இரட்சிக்க வந்தார்? எந்த சூழ்நிலைகளில் இருக்கிற ஜனங்களை இரட்சிக்க வந்தார் என்று சொல்லி நீங்க பார்த்தீர்களானால், தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வேதவசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு இந்த பூமியில் நிறைய பேர் இருளின் ஆதிக்கத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா பாவ இருள் எத்தனையோ பேர் பாவ இருள்ல இருக்கிறார்கள். அதே போல எத்தனையோ பேர் சாப இருள்ல இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியில பிறந்தார் என்று. இப்படி பாவ இருள், சாப இருள், இப்படிப்பட்ட இருள்ல நிறைய பேர் இருக்கிறார்கள். அதே போல வியாதி என்கிற இருள், பிசாசின் பிடியில இருக்கிற பிசாசின் இருள், மாந்திரிகத்தின் இருள், சேவனையின் இருள், இப்படிப்பட்ட நிறைய இருளில் ஆதிக்கத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சிக்க, அதாவது காப்பாற்ற பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இரட்சகராக இந்த பூமியில தந்தார். அதான் 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு இந்த பூமியில பிறந்தார். அவர் இந்த பூமியில வந்ததை மதத்தை மாற்றும்படி அல்ல,
மனுஷனை மாற்றும்படி, அவனுடைய வாழ்க்கையை மாற்றும்படி, அவனுடைய ஜீவியத்தை மாற்றும்படி, அவன் பேச்சை மாற்றும்படி, நடக்கையை மாற்றும்படி, செயலை மாற்றும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். 2 முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிதாவாகிய தேவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது என்கிறதை மனிதர்களுக்கு சொல்ல வந்தார். அதான் வசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று. பொதுவாக இந்த பூமியில் வாழுகிற ஜனங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தனக்கு பிடிச்ச மாதிரி வாழுகிறார்கள். தனக்கு பிடிச்ச மாதிரி, அல்லது தன்னோடு வளர்ந்தவர்கள் எப்படி வாழுகிறார்கள் அதை பார்த்து வாழுவார்கள். தன்னுடைய தாய் தகப்பன் என்ன சொல்லி தந்தார்களோ அதை கேட்டு வாழுவார்கள். யாரையோ காப்பி அடித்து வாழுகிற வாழ்க்கையை மனிதர்கள் பல வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இவ்வளோ அழகான பூமியை ஆண்டவர் சிருஷ்டித்து மனுஷன் எப்படி வேண்டாலும் வாழ்ந்துட்டு போகட்டும் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கலை. இந்த அழகான பூமியில் நாம் வாழவும் எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அவர் சொல்லி கொடுக்கிறார். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து முதலாக பிரசங்கிக்கும் போது அவர் இவனுமாய் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று. இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு பிடிச்ச மாதிரி தன்னுடைய விருப்பத்திற்கு யாரையோ ஒருவரை பார்த்து இது சரிதானே, இது கரெக்டு தானே அப்படியெல்லாம் சொல்லி சிலர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ தான் இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், இதெல்லாம் வாழ்க்கை, இதெல்லாம் ஜீவியம், இதெல்லாம் செயல், இப்படி பேசக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, நீங்கள் இந்த இடத்துல இருந்தெல்லாம் மனம் திரும்ப வேண்டும். அதை சொல்லதான் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து பிரசங்கம் பண்ணக்கூடிய பிரசங்கத்தினுடைய முதல் பிரசங்கத்தின் தலைப்பே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி பாவ இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் பிரசங்கிக்க தொடங்கினார். அப்படியே இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் வந்தார். பொதுவாகவே மனிதர்களுக்கு தெரியாது, இந்த பூமியில் வாழக்கூடிய நிறைய பேருக்கு தெரியாது ஆசீர்வாதம் எங்கிருந்து நம்ம மேலே வரும், எப்படி நம்ம மேலே வரும். சர்ச்சுக்கு போயிட்டா வந்துருமா ஆசீர்வாதம்? கிடையாது. உபவாசம் போட்டியாச்சு, நல்லா ஜெபிக்கிறோம், நல்ல வேதத்தை வாசிக்கிறோம், வந்துருமா அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மலை பிரசங்கம் என்று சொல்லி மலை மேலே ஏறி ஜனங்களுக்கு, அன்னைக்கு இதே போல் ஸ்பீக்கரோ கரண்ட்டோ கீபோர்டோ மைக்கோ கிடையாது, உயர்வான மலைக்கு மேலே இருந்து ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தார். அப்படி சொல்லப்பட்ட மலை பிரசங்கம்தான் மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ மனிதர்களுக்கு தெரியாது சாந்த குணமாக வாழுகிறதை தேவன் விரும்புகிறார் என்று. எனக்கு சின்ன வயசா இருக்கும்போது என்னோடு கூட படித்த பிள்ளைகளுடைய தாய் தகப்பன்மார தெரியும். அவங்க ஸ்கூலுக்கு போகும்போதே வழி அனுப்பும் போதே அவங்க சொல்லுவாங்க, அடி வாங்கிட்டு வரக்கூடாது, அடி கொடுத்துட்டு வா, அதுக்கு பிறகு என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிட்டதேன் அப்படின்னு பிள்ளைகளை சொல்லியே ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அப்போ பெற்றோர்களுக்கும் இந்த பூமியில் தேவனுடைய சித்தம் என்னங்கிறது தெரியாது, பிள்ளைகளுக்கும் தெரியாது. பிள்ளைகளுக்கு ஒன்று தான் தெரியும், தாய் என்ன சொல்கிறாங்க, தகப்பன் என்ன சொல்கிறாங்க. தகப்பன் தாய் தகப்பன் ஸ்கூலுக்கு போகும்போதே வெளியே போகும்போதே நீ அடிச்சுட்டு தான் வரணும், அடி வாங்கிட்டு வரக்கூடாது, நம்ம ஜாதி என்ன தெரியுமா, நம்ம ஊர் என்ன தெரியுமா, நம்ம மொழி என்ன தெரியுமா, நம்ம குடும்ப அந்தஸ்து என்ன தெரியுமா, இப்படியே சொல்லி சொல்லி வளர்த்து அந்த பிள்ளைகள் பிற்காலங்களில் முரடர்களாக, குண்டர்களாக, ரவுடிகளாக, துணிகரம் உள்ளவர்களாக, வெட்டுக்குத்துக்கு அஞ்சாதவர்களாக மாறி போனார்கள். அப்படிப்பட்ட இருளிலே இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் ரட்சிக்க வந்தார், காப்பாற்ற வந்தார். அவன்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டான், அவனை நானி பார்த்துருவோம், இதில் என்ன இப்படி இந்த வாழ்க்கையில் என்ன தப்பு அப்படின்னே நிறைய பேருக்கு இருதயத்தில் மாறிச்சு. அவன் என்ன அடித்தா நான் அவனை அடித்தேன், அவன் என்ன கொல்ல வந்தான் நான் அவனை கொண்டுட்டேன். சாதாரணமாக போச்சு. நிறைய பாவங்கள், நிறைய அக்கிரமங்கள், துன்மார்க்கமான வாழ்க்கை எல்லாம் நிறைய பேருக்கு சாதாரணமாக போச்சு.
ஸோ அதை தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இப்படிப்பட்ட இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சமாக இயேசு இந்த பூமியில் பிறந்தார். ஆகவே அவர் வந்து முதல் பிரசங்கத்தில் அவர் சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் என்று. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நம்ம கவனிக்கணும். இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. இயேசு ஒவ்வொரு மனுஷனுக்கும் நல்ல வழியை சொல்லும்படியாய் வழிகாட்டியாக கூட வந்தார். பொல்லாத வழிகளில் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கும்படி இரட்சகர் வந்தார். அவர் தான் சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். அப்போ ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு எங்கிருந்து வரும் அப்படின்னா, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, பிரயாசங்களினால் அல்ல, செய்கிற தொழில் மூலமாய் அல்ல. ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கிறான், நல்லா படித்தா நல்ல வேலை கிடைக்கும், நல்லா சம்பாதிக்கலாம், இப்படியே நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கிறது அது நல்ல விஷயந்தான், தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்பதாக படிக்கிறவர்களும் படித்தவர்களும் படித்து கொண்டு இருக்கிறவர்களும் படிப்புகளை முடித்தவர்களும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்களுக்கு தான் இந்த பூமியை சுதந்திரமாக நான் கொடுப்பேன். இந்த பூமியில் நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம், இடத்தை சுதந்திரிக்கணும், ஒரு வீடை சுதந்திரிக்கணும் அப்படின்னா பரலோகத்தின் தேவன் எதன் அடிப்படையில் கொடுக்கிறார்? எத்தனை லட்சம் இருக்கு அது ரெண்டாவது. ஏன்னா கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம் விருது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் அந்த ராதாபுரத்துக்கு வந்து 18 வருஷம் ஆச்சு. நான் வரக்கு முன்பதாகவே எத்தனையோ அஸ்திவாரங்கள் போடப்பட்டு இருக்கிறது. அதுக்கு மேலே கட்டடம் எழுப்பின மாதிரி இதுவரைக்கும் இல்லை. காரணம், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம் எல்லாம் விருது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி இந்த பூமியில் நம்ம ஒரு நன்மையை சுதந்திரிக்க வேண்டுமே ஆனால் அதற்கு முதல்ல நம்ம குணங்கள் ஒரு பெரிய காரணம். குணம் சரியில்லைன்னா வாழ்க்கை சரி இருக்காது, சரியான ஆசீர்வாதங்கள் வராது. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இந்த பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று இயேசு கத்தி கத்தி சத்தமா ஜனங்களை பார்த்து பேசினார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். இயேசு மதத்தை மாற்றும்படி வரல, ஒவ்வொரு மனுஷனையும் இருதயத்தை மாற்றும்படி வந்தார், மனதை மாற்றும்படி வந்தார், வாழ்க்கையை மாற்றும்படி வந்தார். இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படி வெளிச்சமாய் இயேசு கிறிஸ்து வந்தார். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் முன் உதித்தது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பெரிய வெளிச்சமாக, வார்த்தை என்கிற வெளிச்சமாக, உபதேசம் என்கிற வெளிச்சமாக, சத்தியம் என்கிற வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அப்படியே மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்லி. நல்லா கவனிக்கணும், ஒரு மனுஷன் இரக்கமுடையவனாயிருந்தார், உடன்பிறப்புக்கு இறங்குகிறவன், குடும்பத்திற்கு இறங்குகிறவன். இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம், மனைவிக்கு கூட கணவன் இறங்குகிறது கிடையாது, கணவனுக்கு மனைவி இறங்குகிறது கிடையாது, பெற்றோருக்கு பிள்ளைகள் இறங்குகிறது கிடையாது. கிழவன் எப்போ சாவுவான், கட்டில் எப்போ காலியாகும், இதே எதிர்பார்ப்பு தான் நிறைய பேருடைய இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பார்க்கிறார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்போ நாம இன்றைக்கு இறங்கினால் கர்த்தர் நமக்கு இரக்கத்தை கட்டளையிடுவார், தயவை கட்டளையிடுவார். விதைக்காம அறுக்க முடியாது, விதைக்கணும். நாம் ஒரு நன்மையை அறுக்கணும் அப்படின்னா முதல்ல விதைக்கணும். விதையெல்லாம் நல்ல விதையாக இருக்கணும். விஷமான விதையை விதைச்சா அறுவடையில் விஷத்தை தான் அறுக்க முடியும். ஆகையினால இயேசு கிறிஸ்து வார்த்தை என்கிற இரட்சகராக இந்த பூமியில் வந்தார். அறியாமல் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். ஆகவே அவர் சொல்லுகிறார், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். மறுபடியும் சொல்லுகிறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாம் எவ்வளோ மற்றவங்களுக்கு இறங்குகிறோமோ அவ்வளோ இரக்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நமக்கு, நம்முடைய எதிர்காலத்திற்கு, சந்ததிக்கு, தலைமுறைக்கு பிதாவாகிய தேவன் கட்டளையிடுவார். இறங்காமலே இருந்தால் கடைசி வரைக்கும் நமக்கு இரக்கம் கிடைக்காது. இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் நல்ல மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, ஆனாலும் சுகமாகி நாளைக்கு டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது திடீர்னு இன்னைக்கு உடல்நலம் பயங்கர மோசமாகி போகுது. காரணம் என்ன அப்படின்னா,
இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மருந்தில் அல்ல சுகம். படைத்த தேவன் ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுக்கணும், வாழ்நாளை நீடித்து கொடுக்கணும். படைத்த தேவனை வேதனைப்படுத்திட்டு, காயப்படுத்திட்டு, அவரை துக்கப்படுத்திட்டு, அவருடைய வார்த்தையை அலட்சியப்படுத்திட்டு இந்த பூமியில சாதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா பெரும் கஷ்டம். ஜெயிக்கவே முடியாது, சாதிக்கவே முடியாது. சாதிக்கணும் அப்படின்னா தேவ வார்த்தையில ஒரு மனுஷன் நிற்கணும், தேவ வசனத்துல ஒரு மனுஷன் நிற்கணும், நிலைக்கணும். இல்லைன்னா ஜெயிக்கவும் முடியாது, சாதிக்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது, ஒன்னையும் கட்டி எழுப்பவும் முடியாது. அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார் மத்திய எழுதின சுவிசேஷம் 5:8, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இருதயத்தை சுத்தமாக வைங்க. நாம் எந்த சுத்தத்தை பார்க்குறோம்? வீடை சுத்தமாக வைக்கணும், அது நல்லது தான். வஸ்திரத்தை சுத்தமாக வைக்கணும், நல்லது தான். இந்த மாதிரியான சுத்தத்தை எதிர்பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் அந்த சுத்தத்தை மாத்திரமல்ல, பாளையத்தையும் சுத்தமாக வைக்கணும். குறிப்பாக இருதயத்தை சுத்தமாக வைக்கணும். இருதயத்தில் யார் சுத்தமாக இருக்கிறார்களோ அவர்கள் தேவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் பூமியில் வைத்திருக்கிறார். ஆகவே இருதயத்தில் சுத்தமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நிறைய பேருடைய இருதயத்திலெல்லாம் வஞ்சகமும் வைராக்கியமும் பொல்லாப்பும் இச்சைகளும் பாவங்களும் எரிச்சல்களும் பொறாமைகளும் நிறைய பேருடைய இருதயத்தில் குடிகொண்டிருக்கிறது. இதுதான் இருள், பாவ இருள். இது மோசமான விளைவை கொண்டு வரும், சாபத்தை கொண்டு வரும். இந்த பூமியில் படைத்த தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நாம பிரியப்படுகிற மாதிரி எல்லாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த மாதிரியான இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனுஷனாய் பிறந்தார். பிறந்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை ஒவ்வொரு கிராமத்திலையும் பட்டணங்களிலேயும் கடற்கரையிலையும் கிராமங்களிலேயும் போய் மனிதர்களை சந்தித்து பேசினார். அதோடு அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கல. அடுத்தபடி அவர் செய்த காரியம் என்ன அப்படின்னா, மத்திய எழுதின சுவிசேஷம் 8:17 வாசிக்கிறோம், அவர் தாமே நம்முடைய பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இயேசு இந்த பூமியில வந்தார். வசனம் என்ன சொல்லுகிறதுனா, அவர் தாமே நம்முடைய பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தாராம். அப்போ இயேசு கிறிஸ்து வெறும் வார்த்தையை மாத்திரம் பிரசங்கம் பண்ணிட்டு போக வரல, நம்முடைய பலகீனங்களை ஏற்றுக்கொள்ளும்படி, நோய்களை சுமந்து கொள்ளும்படி இயேசு வந்தார். ஹல்லேலூயா. இந்த பூமியில் நமக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன வியாதிகள் இருந்தாலும் சரி, நான் ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு மருத்துவரோடு பேசி கொண்டிருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், இந்த பூமியில் எத்தனை வித வியாதிகள் இருக்குது, எண்ணிக்கை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், குறிப்பாக ஒரு 1500 வியாதி இருக்குது பாஸ்டர் அப்படின்னார். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் தான், தலைவலி, வயிறு வலி, காய்ச்சல், ஜலதோஷம், தலைவலி, ஒருதலை குத்து, இந்த மாதிரி சின்ன சின்னது தான். ஆனால் அவர் சொல்கிறார் 1500 வியாதிகள் இருக்கிறது. இப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தாராம். நம்முடைய பலகீனங்களை ஏற்றுக்கொள்ளுகிற இரட்சகராக இந்த பூமியில் வந்தார். நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராக, சுகமாக்குகிறவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். வியாதி ஒரு மனுஷனுக்கு எதனால் வருகிறது என்றால் 3 வித காரணம். 1 வைரஸ்னால வருகிறது, என்ன 1 சாபத்தினால வருகிறது, 3 மந்திரவாதத்தினால வருகிறது. வைரஸ்னால வரக்கூடிய வியாதிகளுக்கு எல்லா வியாதிகளுக்கும் மருந்து இல்லை. சில வியாதிகளுக்கு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அந்த வியாதியும் இயேசு சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். எவ்வளவு பெரிய வைரஸா இருக்கட்டும் ஆண்டவர் சுகமாக்குவார். ஆனா சாபத்தினால வந்த வியாதி, மாந்திரிகத்தினால வரக்கூடிய வியாதியை எந்த மருந்தாலையும் எந்த மருத்துவராலையும் சுகமாக்க முடியாது. அவைகளில் இருந்து ஒரு மனுஷனை ரட்சிக்க இயேசு பிறந்திருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு இத்தனை வருஷம் சேவன் அப்படின்னா
அத்தனை வருஷம் தாண்டி தான் அவனுக்கு ஒரு விடுதலையை பார்க்க முடியும். அதுக்குள்ள குடும்பம் தரமட்டம் ஆயிரும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசு உங்க நோய்களை சுமந்தார். உங்க பலகீனங்களை அவர் சுமக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை சுகமாக்குகிறவராய். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து செய்த அற்புதங்கள், அதிசயங்களை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு புஸ்தகத்தில் எழுதுனா உலகம் கொள்ளாதான் அவ்வளோ அற்புதங்களை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில செய்திருக்கிறார். அவ்வளோ அதிசயத்தை பூமியில செய்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், சாபத்தினால வந்த வியாதியை குணமாக்க எந்த மனுஷனாலையும் முடியாது, எந்த மருந்தும் இல்லை. அப்போ வியாதி 3 விதத்துல வருகிறது. 3 விதத்துல எந்த விதத்துல உங்களுக்கு வியாதி வந்தாலும் இயேசு அந்த வியாதியில இருந்து உங்களை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஏராளமான வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார். குருடர்களை பார்வையடைய செய்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், ஊமையர்களை பேச வைத்தார், மரித்த பிரேதங்களை கூட எழுப்பி இருக்கிறார். இன்றைக்கும் அதே ஊழியத்தை அவருடைய சீசர்களுக்கு கொடுத்து அவர் பிதாவினிடத்துல பரமேறி போனார். இன்றைக்கும் அநேக சபைகளில் பலத்த அற்புதம் நடக்கிறது. பணம் கொடுத்து ஒருத்தரும் மாற்ற முடியாது, மாற்றுகிறது இல்லை. இயேசு அற்புதம் செய்கிறார், ஜனங்கள் மாறுகிறார்கள். இயேசு விடுதலை கொடுக்கிறார், ஜனங்கள் இயேசுவை நேசிக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தாமே நம்முடைய பலகீனங்களை ஏற்றுக்கொண்டாராம். இயேசுவினிடத்தில் வரும்போது ஒரு மனுஷனுக்குள்ளாக சாபத்தினால வந்த வியாதியாயிருந்தாலும் அவர் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சுகத்தை தருகிறார். சேவனையினால வந்த வியாதியா இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கு இயேசுவை விசுவாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 8:16 வாசிக்கிறோம். பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த அசுத்த ஆவிகளை தமது வார்த்தையினால துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார் என்று. இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் கொண்டு வரப்பட்ட எல்லா பிசாசினால பிடிக்கப்பட்ட, பிசாசினால பாதிக்கப்பட்ட எல்லா ஜனங்களையும் அவர் விடுவித்தார். எல்லா ஜனங்களையும் விடுவித்தார். சில மனிதர்களை சங்கிலி போட்டு கட்டி வைத்திருந்தார்கள், விடுவித்தார். சில பிசாசு சிலரை ஊமையாக்கி வைத்திருந்தது, செவிடாக்கி வைத்திருந்தது, விடுவித்தார். சில பிசாசு குடும்பத்தை விட்டு பிரித்து, சொந்தங்களை விட்டு பிரித்து, கல்லறைகளில் தங்கி சுடுகாட்டில் தங்கக்கூடிய அளவுக்கு மனுஷனை பைத்தியக்காரனாய் மாற்றி வைத்திருந்தது. இயேசு அப்படிப்பட்ட ஜனங்களை தம்முடைய வார்த்தை அனுப்பி விடுவித்தார். இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். இயேசு ஜீவனோடு இருக்கிறார் என்று ஏன் சொல்லி ஆராதிக்கிறோம் என்றா, அன்றைக்கு இயேசு அந்த பூமியில இருக்கும்போது என்னென்ன அதிசயம் நடந்ததோ அத்தனையும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்கிற அந்த நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசு தேவனாய் மாத்திரம் பிறக்கல, மனுஷனாய் மாத்திரம் தன்னை வெளிப்படுத்தல. அவர் இந்த பூமியில வந்ததை மனுஷனை ரட்சிக்கிற இரட்சகராக, காப்பாற்றுகிற இரட்சகராக இந்த பூமியில வந்தார். நீங்க இந்த பூமியில என்ன இருள்ல இருக்கிறீர்கள்? இருளில இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே இருளில இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு விடுதலையாகும்படி இயேசு உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வியாதியின் இருள், சாபத்தின் இருள், பிசாசின் இருள்ல இருந்து இயேசு ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நல்ல செய்தியை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். உங்க வாழ்க்கையில இதில் சொல்லப்பட்ட ஏதாகிலும் இருளுக்குள்ளாய் நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, இரட்சகரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த பாவ இருள இருக்கிறேன், குமாரன் விடுதலையாக்கினால் அது மெய்யான விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது. குமாரன் விடுதலையாக்கினால், இன்னைக்கு எத்தனையோ பேரால விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியல, விடுவிக்க யாரும் இல்லை, மருந்துனால விடுதலை இல்லை, எத்தனையோ விதத்தில் முயற்சி பண்ணுகிறாங்க, விடுதலை இல்லை. இயேசு உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் வீடுகளில் இருந்து இயேசுவே என் பலகீனத்தை என்னை விட்டு மாற்றுங்க என்று சொல்லி பாருங்க.
இயேசு ரொம்ப அன்பானவர். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அவர் அற்புதம் செய்யல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அற்புதம் செய்யல. இஸ்ரவேலுக்கு செய்த அற்புதம் கொஞ்சம்தான், ஆனா அவருடைய ஜனங்கள் அல்லாத ஜனங்களுக்கு ஏராளமான அற்புதத்தை செய்தார். அவரை தேடி வந்த யாவருக்கும் அற்புதம் செய்தார். அவரை நோக்கி கூப்பிட்ட யாவருக்கும் அற்புதம் செய்தார். நீங்க எங்கிருந்து கூப்பிட்டாலும் இயேசு கேட்பார். எந்த சூழ்நிலைகள் இருந்து கூப்பிட்டாலும் இயேசு கேட்பார். நீங்க உங்க பிரச்சனைகள், உங்க பலகீனங்கள், உங்க போராட்டங்கள், உங்க கஷ்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினிடத்துல சொல்லுங்க. இரட்சகராய் பிறந்திருக்கிறார், காப்பாற்றுகிறவராய் அவர் பிறந்திருக்கிறார். உங்களை அவர் ரட்சிப்பார், உங்களை அவர் காப்பாற்றுவார், உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை இவ்வளவு நேரம் பொறுமையோடு கேட்ட உங்களை அவரையும் பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதிப்பார். என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த மகேந்திரபுரம் கிராமத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் சொல்லியிருக்கிறோம், பிரசங்கித்திருக்கிறோம். இந்த வார்த்தையை தாழ்மையாய் கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய வீட்டை விட்டு சாபங்கள் வெளியே போகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு தரித்திரங்கள் வெளியே போகட்டும். ஒவ்வொரு மனுஷனை விட்டு வியாதிகள் வெளியே போகட்டும், பிசாசுகள் வெளியே போகட்டும், சேவனை கட்டுகள் வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தில் ஆறுதல் பெருகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் பரலோகத்தின் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. உங்க நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெபத்தில் பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடருவதாக. ஆசீர்வதியும். இந்த கிராமம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் ஆயத்தப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷம்.